Yes. Yes, ma'am. You all can see this addressing modes of 8086. You can able to see na. Okay. See addressing modes 8 addressing mode irukku, right? First one வந்து register addressing mode. Okay. Somebody has to join. See listen. See register addressing mode னு சொன்னா ரெண்டுமே நீங்க register தான் யூஸ் பண்ணுவீங்க. See this is your opcode, இதுதான் உங்க operand. Okay. So this is your what is that? This is opcode, this is operand, right? Once again, no. Sorry. So this is your opcode and this is your operand. Okay. This is your source code. This is your destination. இந்த பக்கம் இருக்கிறது சோர்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது டெஸ்டினேஷன். எப்பவுமே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே. எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்தாலும் மைக்ரோ ப்ராசஸர் வாட் எவர் மே பி த இன்ஸ்ட்ரக்ஷன், ஓகே, வாட் எவர் மே பி த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூ ஆர் கோயிங் டு ரைட், ஆல்வேஸ் உங்களோட டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து லெஃப்ட் டு ரைட், சாரி ரைட் டு லெஃப்ட், சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே. ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோடுன்னு சொன்னா ரெண்டுமே ரெஜிஸ்டர்ஸ் தான் இருக்கும், உங்களுக்கு எல்லாமே ரெஜிஸ்டர் தான் இருக்கும், நம்பர்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஓகே. மூவ் பிஎக்ஸ் கமா டிஎக்ஸ் அப்படின்னு சொன்னா காப்பி த கண்டென்ட் ஆஃப் டிஎக்ஸ், காப்பி த கண்டென்ட் டிஎக்ஸ் இன்டு பிஎக்ஸ். இதுல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் வந்து பிஎக்ஸ் வரணும். இப்ப பாத்தீங்கன்னா டிஎக்ஸ் என்னன்னு சொன்னா அது வந்து ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர். ஓகே. சோ அதை நான் டிவைட் பண்றேன். ஒன்னு வந்து டிஹெச் அண்ட் அதர் ஒன் வந்து டிஎல். அது இது வந்து லோவர் பிட், இது வந்து ஹையர் பிட். ஓகே, ஹையர் பைட், ரைட். அதே மாதிரி பிஎக்ஸுமே ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து லோவர் அண்ட் அதர் ஒன் இஸ் ஹையர். ஓகே. சோ my dx is containing 3214. 3214 அப்படிங்கிற நம்பர் டேட்டா வந்து it is present in the dx. So இந்த instruction நீங்க சொன்னீங்க, if you're going to write this instruction, what will happen after execution? After execution, bx will contain this number. Understanding? After execution, this number 3214, it will be in bx. A copy of bx is sent. You have to keep in mind. ஒரு அதோட காப்பி தான் வந்து அனுப்புது. bx la the same data will retain. Understanding? So this is a 16-bit register. So dh la execution முன்னாடி 32 இருந்தது, எக்ஸிகியூஷனுக்கு அப்புறம் எக்ஸிகியூஷன்ல முன்னாடி 14 இருந்தது dl ல, எக்ஸிகியூஷனுக்கு அப்புறமா dh ல 32 இருந்தது, சாரி bh ல and bl ல 14 இருக்கு. Understanding this? I repeat, register addressing mode na registers மட்டும்தான் இதுல இன்வால்வ் ஆகும், right? So இங்க வந்து dx சொல்லிருக்காங்க. dx means it is a 16-bit address. Okay, இது அதோட ரெஜிஸ்டரோட கெபாசிட்டி வந்து 16 bits, right? So அந்த 16 bit நான் 2 ஆ டிவைட் பண்றாங்க. ஒன்னு வந்து dl, இன்னொன்னு வந்து dh. dl ன்னு சொன்னா d ரெஜிஸ்டரோட லோவர் பிட்ஸ், சாரி லோவர் பைட். dh சொன்னா d ரெஜிஸ்டரோட ஹையர் பைட். அண்டர்ஸ்டாண்டிங்? அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்லிருக்காங்க. ஓகே. இந்த எக்ஸிகியூஷன், இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா மூவ் பிஎக்ஸ் கமா டிஎக்ஸ் சொன்னா டிஎக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ இதுதான் உங்களுக்கு சோர்ஸ். இதுல இருக்க வேல்யூ வந்து இங்க வந்து மூவ் ஆகுது. அண்டர்ஸ்டாண்டிங்? சோ வாட் எவர் த வேல்யூ பிரசன்ட் இன் யுவர் டிஎக்ஸ், இட் வில் பி மூவ்ட் டு யுவர் பிஎக்ஸ். டிஎக்ஸ்ல இருக்கிற டேட்டா என்னோட பிஎக்ஸ் ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆகுது. தட் இஸ் நோன் அஸ் மூவ் பிஎக்ஸ் கமா யுவர் டிஎக்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? சோ இப்போ எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டிஎக்ஸ்ல வந்து நான் ஒரு 16 பிட் வேல்யூ கொடுக்குறேன், 3214. ஓகே. ஆஃப்டர் எக்ஸிகியூஷன் என்ன நடக்குதுன்னா பிஎக்ஸ்ல எனக்கு 3214 அப்படின்னு சேவ் ஆகுது, ரைட்? சோ இந்த இது இங்க 2 ஆ டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா DL ல வந்து 14 இருக்கும், DH ல வந்து 32 இருக்கும். So after execution you will be getting a value like this. BH is equal to 32 and BL is equal to 14. Understanding this? இதுல எதனா உங்களுக்கு டவுட் இருக்கா? இது யாருக்கு புரியல கொஞ்சம் சொல்லுங்க. Everybody can understand. Unmute பண்ணிட்டு பேசுங்க. This is most important. If you don't know this, nothing can be done. இது உங்களுக்கு புரியல? Yes. May I know who is speaking? Please name சொல்லுங்க. Yes ma'am, understood ma'am. Okay. So register addressing mode உங்களுக்கு problem இல்ல. Okay, fine. Okay. இங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லிருக்கு. Okay, அதே மாதிரி தான்.
இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏஎல் கமா பிஎல். இப்ப பாத்தீங்கன்னா நான் லோவர் பிட் மட்டும் தான் எடுக்கிறேன், லோவர் பைட் மட்டும் தான் எடுக்கிறேன், ஒரே ஒரு ரெஜிஸ்டர், அது வந்து 8 பிட். ஓகே, நம்ம இப்ப பார்த்தது வந்து 16 பிட். திஸ் இஸ் 16 பிட். ஓகே, இது வந்து 16 பிட். டிஎக்ஸ் சொன்னா 16 பிட் அண்ட் ஏஎல் பிஎல் சிஎல் இல்லாட்ட டிஎல் அந்த மாதிரி சொன்னாக்கா தட் இஸ் வந்து 8 பிட். ஓகே, சோ மூவ் ஏஎல் கமா பிஎல் னா பிஎல் இருக்க வேல்யூவை டேட்டாவை நான் ஏஎல்க்கு மூவ் பண்றேன். ஐ அம் கோயிங் டு மூவ் மை பிஎல் டேட்டா இன்டு மை ஏஎல். தட் இஸ் நத்திங் பட் மூவ் ஏஎல் கமா பிஎல். இட் இஸ் the capacity of the register is only 8 bits. அதால 8 bits மட்டும் தான் வச்சுக்க முடியும். copies BL into AL. Understanding? So before execution BL it was 08 and after AL வந்து 00 இருந்தது. After execution you will be having 08. After execution BL also it will be having 08. Okay, so this is your register addressing mode. இதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள். இங்க பாருங்க, CH கமா CL அப்படின்னா இதுல இருக்க கண்டென்ட் வந்து இங்க மூவ் ஆகுது. அதாவது CL copies CL into CH இது வந்து 8 bit. copies CL into CH இது வந்து ஒரு 8 bit. Okay, then move AX comma CX அது வந்து 16 bit. X specify பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா that is your 16 bit. Okay, so what it will do, it will copy the content of CX into AX. Whatever data is there, என்ன data இருக்கு 16 bitல, that will be copied in your AX. Again move SP comma BP means again this is also 16 bit. Whatever value present in your base pointer, it will be copied to a stack pointer SP. So move ECX comma EBX இது வந்து 32 bit. More than 2 registers இங்க யூஸ் பண்றாங்க, right? So it is a 32 bit register. அதே மாதிரி தான் இங்கேயும் that also will copy. It will also copy 32 bit. அதாவது இங்க இருக்கிற 32 bit வந்து இங்க காப்பி ஆகுது. Understanding? So this is the register. Invalid சொல்றாங்க. This is not allowed. Direct segment register நீங்க மூவ் பண்ண முடியாது. You can't tell as move ES, DS அப்படி சொல்ல முடியாது. That is not allowed. Segment to segment not allowed. Then which are all not allowed? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்னு வந்து DX ல இருக்கு, இன்னொன்னு வந்து DL ல இருக்கு. So mixed size இது வந்து 16 bit register, ஆனா இது வந்து 8 bit register தான். Okay, so that is not possible. இங்க உங்களுக்கு what is it, transfer of data will not be there because it is the instruction only not allowed because it is mixed size. Clear? Then move CS comma AS. It is not allowed. The code segment may not be the destination register. எப்பவுமே code segment நம்ம destination register use பண்ண முடியாது. That is what they are telling here. Yes, understood this? இது டோட்டலாவே நம்ம இப்ப பார்த்தது வந்து ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். ஏன்னா உங்களுக்கு எந்த வேல்யூஸ்மே கொடுக்கவே இல்லை. இங்க நம்பர்ஸே சப்ஸ்டிட்யூட் பண்ணவே இல்லை. I'm not substituting any number here. I'm substituting only the registers here. Okay, so this is called register addressing mode. I repeat, நீங்க code segment you should never use it. Code segment you should never use for your destination address. Code segment நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. Understanding this? The next one is one second. And the next one is your immediate addressing mode. One second. Okay. So immediate addressing mode. Immediate addressing mode so not transfer the source an immediate byte or word of data into the destination register or memory location. இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா AS, excuse me, one second. I'm sorry. See, move AX comma, I'm telling some number, I'm telling some data, I'm telling some value. Okay. Immediate addressing சொன்னா உங்களுக்கு நம்பர் இங்க கொடுத்திருப்பாங்க. Move 2550H into AX. So இந்த வேல்யூ வந்து இங்க ஸ்டோர் ஆகுது. Okay, இந்த வேல்யூ வந்து இங்க it is going to go here. This value is going to be stored here. So AX is equal to 2550 after execution. இது வந்து before execution move AX, 2550H அப்படிங்கிறது இந்த வேல்யூ இந்த AX ல போட போறோம். That is known as move AX, 2550H. So இதுதான் வந்து immediate addressing mode. Immediate addressing mode means always number they will specify. Number இருக்கு சொன்னா
number இருக்குன்னு சொன்னா that is known as immediate addressing. I repeat, number, if you're going to specify the data or a number, that is known as immediate addressing mode. That is known as immediate addressing mode. Understanding this? Any doubt with this immediate addressing mode? Yes, any doubts are there? I repeat, immediate addressing mode னு சொன்னா values specify பண்ணிருக்காங்க, அதாவது number data எதனா கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா அது வந்து immediate addressing mode. Understanding this? So example இங்க பாத்தீங்கன்னு சொன்னா load the decimal value 625 அப்படிங்கிற வேல்யூவை நான் வந்து cx க்கு கொடுக்கிறேன். இது வந்து ஒரு 16 bit register. Okay, again move bl, 40h, load 40h into bl. எக்ஸிகியூஷன் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 40h இருக்கும் bl. இது வந்து ஒரு 8 bit because I am specifying bl. Understanding? I am specifying as bl. lower bit lower registerல நான் வந்து 40h நான் வந்து accumulate பண்றேன். So this is immediate. நீங்க இது எங்க எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா all numbers are specified. I'm sorry, excuse me. Excuse me, I'm sorry. Once again, no? Yes. I'm sorry. You can able to see? Okay. Yes, ma'am. I'm sorry, man. I'm sorry. Excuse me. So immediate addressing mode சொன்னாக்கா உங்களுக்கு நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க, that will be put in the register. Okay, the data must first be moved. இப்போ அதாவது செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ்ல நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ்ல நீங்க சொல்லணும்னு சொன்னா man, excuse me. இங்க செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ல நீங்க போடணும்னு சொன்னா first data should be moved to general purpose register. AX, BX, CX, DX அது எல்லாமே general purpose registers. நீங்க first உங்க டேட்டாவை general purpose register போட்டு அப்புறமா டேட்டா செக்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணணும். ஓகே, சோ இந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஏலுக்கு மூவ் ஆகும். இப்போ மூவ் DS, AX சொன்னீங்கன்னா AX ல இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ it will be put in your DS. So move DS, 0, 1, 2, 3 இது வந்து that is not possible. That is not acceptable. That is an illegal instruction and you should not write like this. இப்போ நீங்க இந்த மாதிரி instruction எழுதிருக்கீங்கன்னு சொன்னா that is wrong. This? Yes. So இங்க பாருங்க, இனிஷியலா என்னோட அக்யூமுலேட்டர்ல 00 இருக்கு. move AX, 2550H சொல்லிட்டாச்சு. ஆஃப்டர் எக்ஸிகியூஷன் என்ன நடக்கும் சொன்னா AX is equal to 2550H. Understanding this? So next இப்ப பாத்தீங்க சொன்னா BL, 44 அப்படின்னு சொன்னா இது வந்து 8 bit. 44 வந்து BL க்கு போகுது. move BL, 44 சொன்னா இது வந்து ஒரு 8 bit ரெஜிஸ்டர், அதனால 44 வந்து நான் BL க்கு போடுறேன். ஓகே, then move AX, 44. AX இங்க பார்க்கணும், this is important. AX இங்க வந்து L இருக்கு, இங்க வந்து X இருக்கு. அப்ப வந்து 16 bit register. அப்ப 16 bit registerல நீங்க 044 எப்படி போடுவீங்க? அப்போ somebody has to join. What is this chunker fellow? Why this much late you are joining? Please join in time. Okay, so where I was, okay. இப்போ இது வந்து 16 bit register, right? அப்போ உங்களுக்கு டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகும்? 0044H. I repeat, இப்போ இங்க சொன்னீங்கன்னு சொன்னா அது 8 bitல இருக்கிறதுனால 44 மட்டும் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. ஓகே, பட் if you are going to see here AX ன்னு சொல்லிருக்காங்க. AX ன்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு 16 bit register. So 44 அப்படிங்கிறது வந்து ஒரு 8 bit டேட்டா. So 16 bit registerல ஹையர் பிட்ஸ் வந்து எப்பவுமே 0 ஆயிடும், லோவர் பிட்ல தான் உங்களுக்கு இந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். So 0044H it will be stored in your AX, right? Then move SI, 0. SI ன்னு சொன்னா index register. Okay, அது வந்து ஒரு 16 bit register. So 0000 4 zeros H that will be stored in your SI. Understanding? இது immediate சொன்னா எல்லாத்துக்குமே டேட்டா கொடுத்திருப்பாங்க, அதான் அந்த ரெஜிஸ்டர்க்குள்ள போயிட்டு சேவ் ஆகுது. Any doubt with this? Am I going very fast?
Yes, I am going very fast. கொஞ்சம் சொல்லுங்க. Anybody can unmute and speak. Anybody can unmute and speak. Ma'am. Okay, okay. Okay, ma'am. Okay. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? யாருக்கெல்லாம் புரியலையா? ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் ஓகே புரிஞ்சிச்சு. இது வந்து இமிடியேட் அட்ரஸிங் மோட். இப்போ இதுவும் உங்களுக்கு புரியுது. ஓகே, ஃபைன். Because this is very important. So இங்க பாத்தீங்கன்னு சொன்னா CH, 100 அதே மாதிரி இது வந்து ஒரு 8 bit. So that will be stored here. இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா CL, இந்த டேட்டா டோட்டலா இது வந்து 8 bits இருக்கு. 11001110. இது வந்து ஒரு பைனரி நம்பர். இதுவும் ஒரு 8 bit. That is also storing into your CL. இந்த மாதிரி நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து இமிடியேட் அட்ரஸிங் மோட். I repeat. நீங்க இப்ப பார்த்த உடனே இது என்ன அட்ரஸிங் மோடு, இது என்ன நம்பர், இது என்ன அட்ரஸிங் மோடுன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் இஸ் யுவர் டைரக்ட் அட்ரஸிங் மோட். இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு 32 பிட் அட்ரஸ், 32 பிட் வேல்யூ டேட்டா. சோ தட் வில் பி ஸ்டோர்ட் இன் யுவர் EBX. இது வந்து ஒரு 32 பிட் ரெஜிஸ்டர். சோ இந்த வேல்யூ வந்து இங்க ஸ்டோர் ஆகுது. திஸ் இஸ் ரிகார்டிங் யுவர் வாட் இஸ் டைரக்ட் அட்ரஸிங் மோட், சாரி இமிடியேட் அட்ரஸிங் மோட். இப்போ வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோட் மூவ்ஸ் a byte or word between a memory location and a register. டைரக்ட் அட்ரஸிங் மோட்னு சொன்னா மெமரி லொகேஷனுக்கும் ரெஜிஸ்டருக்கும் டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. மூவ்ஸ் a byte or word between a memory location and a register. மெமரி லொகேஷனுக்கும் ரெஜிஸ்டருக்கும் நம்ம வந்து டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, சாரி, the data is in some memory location and the address of the data in the memory comes immediately after the instruction. The address is in the offset address. இப்போ இங்க பாத்தீங்க சொன்னா move AX, 2400. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்க சொன்னா இங்க bracket கொடுத்திருக்காங்க பாருங்க. that is very very important. இப்போ இங்க bracket கொடுக்கறாங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு அட்ரஸ். அண்டர்ஸ்டாண்டிங்? இப்போ bracket இங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, இங்க எல்லாம் bracket கொடுக்கல, means that is a data to be stored there. Understanding? Move AX, bracketல 2400 ன்னு சொன்னா இது வந்து ஒரு அட்ரஸ். ஓகே, இந்த அட்ரஸ்ல என்ன டேட்டா இருக்கோ அதுதான் இங்க ஸ்டோர் ஆகும். hope you are understanding. okay, 24400ல அது வந்து ஒரு மெமரி லொகேஷன். அதுல உங்களுக்கு என்ன whatever data present there, that will be stored in your AX. that is your what is that direct addressing mode. That is your direct addressing mode. Okay, I repeat, inga உங்களுக்கு what is that they have given bracket. Excuse me, no, one second, excuse me. class. I'm sorry man, I'm sorry. So direct addressing means address வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் இல்லன்னு சொன்னாக்கா அது வந்து ஒரு டேட்டா. இப்ப பிராக்கெட் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்கன்னா அது வந்து ஒரு அட்ரஸ். இந்த அட்ரஸ்ல என்ன டேட்டா இருக்கோ அது வந்து இங்க ஸ்டோர் ஆகும். தட் இஸ் யுவர் டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஓகே, moves a byte or word. okay, so moves the content of DS 2400H into AX. The physical address is calculated by combining the content of offset location 2400 with DS. DS அப்படின்னு சொல்றது வந்து டேட்டா செக்மெண்ட். ஓகே, நம்ம என்னெல்லாம் எக்ஸிகியூஷன் பண்றோமோ அது டேட்டா செக்மெண்ட்ல தான் நடக்கும் டிஃபால்ட்டா. கிளியர்? இங்க வந்து ஆஃப்செட் அட்ரஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னாக்கா நம்மளோட 8086 வந்து அதோட அட்ரஸ் வந்து 20 பிட், பட் வந்து டேட்டா வந்து 16 பிட் தான். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்? நம்மளோட 8086 மைக்ரோ ப்ராசஸர் வந்து அதோட கெப்பாசிட்டி, அட்ரஸோட கெப்பாசிட்டி வந்து 20 பிட்ஸ் இருக்கு. ஓகே, ஆனா டேட்டாவோட கெப்பாசிட்டி வந்து வெறும் 16 பிட் தான். ஓகே, சோ என்னோட அட்ரஸ வந்து நான் வந்து 20 பிட்ஸ்க்கு நான் கன்வெர்ட் பண்றேன். ஓகே, அது வந்து இன்டர்னலா that will only it will convert. that is known as your offset location. ஓகே, இப்போ DS is to 2400 ன்னு சொன்னா அந்த லொகேஷனும் இந்த லொகேஷனும் ஆட் ஆயிடும். it will be added. Understanding? So you will get an offset location. Okay, அந்த லொகேஷன்ல இந்த லொகேஷன்ல என்ன இருக்கோ அது வந்து இங்க வந்து மூவ் ஆகுது. I repeat this.
Physical address is calculated by combining the content of offset location 2400 with DS. டேட்டா செக்மெண்ட்ல இருக்கிற லொகேஷனையும் இதையும் ஆட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து பிசிக்கல் அட்ரஸ் கிடைக்குது. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் நாட் ஆல் ஆர் கிளியர். anyhow I'll send what is that clear view. இப்போ இங்க மூவ் AL, நம்பர் இருக்கு, NUMBER நம்பர் அப்படின்னு சொன்னா நம்பர் அப்படின்ற இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து ALக்கு ஸ்டோர் ஆகுது. அண்டர்ஸ்டாண்டிங்? சேம் இது எல்லாமே அதே மாதிரி தான். இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப வந்து what is it, என்ன ரெஜிஸ்டருக்கு மூவ் ஆகுதோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு பிட்ஸ் மாறும். இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா AL, ஓகே, ALன்னு சொன்னா 8 பிட், AX சொன்னா 16 பிட், AEAX சொன்னா 32 பிட். ஓகே, நீங்க வந்து இப்ப இங்க கவுன்னு கொடுத்துருக்கு, இங்க தேர், AX, ஹோம், EAX அப்படின்னு இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். see how HYME இருக்குல்ல, இங்க என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இந்த இடத்துல மூவ் ஆகுது. வாட் எவர் மேபி அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்? so whatever the value present in your AX, it will be moved to there. thereன்ற இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிருக்க 16 பிட் ரெஜிஸ்டர்ல இந்த AX வந்து மூவ் ஆகுது. அதாவது டேட்டா செக்மெண்ட்ல இது இந்த வேல்யூ, இந்த ரெஜிஸ்டர் இருக்கு. whatever value present in AX, it will be given to the this particular location. That is the meaning of direct addressing mode. okay, so இங்க பாருங்க, move there AX ன்னு சொன்னா இது வந்து ஒரு AX அப்படினாலே அது வந்து 16 பிட், EAX ன்னு சொன்னாக்கா 32 பிட். என்ன கண்டென்ட் இங்க இருக்கோ அது வந்து இங்க மூவ் ஆகுது. that is all. okay, next is your register indirect mode. register indirect addressing modes, move AX, BX. இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயுமே you are going to have a bracket. இங்க பாருங்க. ஓகே, இப்ப நார்மலி மூவ் AX, BX ன்னு சொன்னா BXல இருக்க கண்டென்ட் வந்து AXக்கு மூவ் ஆகும், ரைட்? ஆனா இங்க வந்து they have given you a bracket. அப்படின்னா என்ன அர்த்தம்னா BX அட்ரஸ்ல, BX ஓட அட்ரஸ் என்ன இருக்கோ அந்த அட்ரஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இங்க ஸ்டோர் ஆகும். move into AX the content of the memory location. content தான் மூவ் ஆகணும். content of the memory location pointed by DS BX, 1000 is 2234. அதாவது இதுதான் உங்களுக்கு what is that physical address. இப்பதான் சொன்னேன் கால்குலேஷனுக்கு DS அப்படிங்கிறது ஒரு ஆஃப்செட். நம்மளோட எக்ஸிகியூஷன் நடக்கிறது, ப்ரோக்ராமிங் நடக்கிறது எல்லாமே அங்கதான் நடக்கும். அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொன்னா 1000 into 10 plus 1234. 1234 அப்படிங்கிறது இந்த BX ரெஜிஸ்டரோட அட்ரஸ். அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? இப்போ நான் AX, BX, CX அப்படின்னு சொல்றேன்ல, அதுக்கு இந்த BX ஒரு இடத்துல இருக்குமா, அதுதான் அதோட அட்ரஸ். அதாவது BX ஓட அட்ரஸ் தான் வந்து 1234. ஓகே, am I going very fast? Can anybody tell? யாருக்கு இது புரியல? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா பாருங்க. டைரக்ட் அட்ரஸிங் மோட் புரிஞ்சுச்சா? anybody can unmute and speak. அந்த ரெஜிஸ்டர் டைரக்ட் அட்ரஸிங் மட்டும் புரியுதுமா? இல்ல, இதுதான், இது புரியலல உங்களுக்கு. இது புரிஞ்சுச்சா? இதுக்கு முன்னாடி இது புரிஞ்சுச்சா? எஸ் மேம். ஓகே ஓகே, ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் அப்படின்னு சொன்னா இன்டைரக்ட். இப்போ இங்க பிராக்கெட் இல்லன்னு சொன்னாக்கா இதுல இருக்க கண்டென்ட் அப்படியே இதுல மூவ் பண்ணிடுவீங்க. தட் இஸ் கிளியர். இப்போ இங்க பிராக்கெட் இருக்கிறதுனால BX வந்து எந்த அட்ரஸ்ல இருக்கோ அதுல இருக்க கண்டென்ட் போகணும். ஓகே, இட் இஸ் லைக் திஸ் கண்டென்ட். BXல இருக்க கண்டென்ட், அதாவது இப்படி இருக்கிறதுனால BX ரெஜிஸ்டர் வந்து ஒரு இடத்த ஸ்பெசிஃபை பண்ணும். அது வந்து ஒரு அட்ரஸ். இப்படி ஸ்பெசிஃபை பண்ணாலே அட்ரஸ் தான். ஓகே, இதுல என்ன கண்டென்ட் இருக்கோ, அதாவது இந்த what is that, இந்த BXல BX ஓட அட்ரஸ்ல என்ன கண்டென்ட் இருக்கோ that will go for AX. I repeat, AX content, இங்க பாருங்க, content of the memory location. இதான் memory location. content of the memory location pointed by DS BX, 1000 1234 வந்து AX க்கு மூவ் ஆகுது. இந்த 1234 அப்படிங்கிறது BX ஓட அட்ரஸ். ஓகே, இப்ப நம்ம என்ன சொல்றது, you have to tell the processor where exactly what, then only your programming will be correct. okay, BX ஓட அட்ரஸ் எதுன்னு சொன்னா 1234. இந்த 1234ல ஒரு டேட்டா இருக்கு, அதுதான் இங்க மூவ் ஆகணும். ஓகே, கிளியர்? இந்த 1234 இங்க டைரக்டா வந்து மூவ் ஆக முடியாது. ஏன்னாக்கா என்னோட அட்ரஸ் வந்து 20 பிட் அட்ரஸ். ஓகே, 20 பிட் அட்ரஸ்க்கு நான் இதை கன்வெர்ட் பண்றேன். இந்த 1234 நான் 20 பிட் அட்ரஸ்க்கு கன்வெர்ட் பண்றேன். எப்படி கன்வெர்ட் பண்றேன்னா 1000 into 10
plus 1 2 3 4 இந்த 1000 into 10 எதுக்குன்னு சொன்னா I'm converting my 16 bit address into 20 bit address. அதுதான். சோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு 20 bit address கன்வெர்ட் ஆயிடுச்சு 1 1 2 3 4. ஓகே, அதாவது உங்க 8086ல எல்லாமே 20 bit address தான் லொகேஷன் இருக்கும். ஓகே, ஆனா நம்ம எழுதும் போது 16 bit address தான் எழுதுவோம். அப்போ இந்த அதாவது 8086 வந்து it will only convert its own. நம்ம தான் போய் இங்க செக் பண்ணனும்னு கிடையாது. I'm telling for your clarification. We no need to calculate this. இப்ப இது நம்ம ஒரு ப்ரோகிராமுக்கும் we no need to calculate. We no need to calculate. Okay. The 8086 it will calculate. அதுவே அது calculate பண்ணிக்கும். Okay. Clear? But அந்த வேல்யூ எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு தெரியணும் இல்ல? For that only I'm telling. So this is converting 20 bit address. ஒரு 16 bit address நீங்க 20 bit கன்வெர்ட் பண்றீங்க. ஏன் கன்வெர்ட் பண்றீங்கன்னு சொன்னா 8086ல என்னோட அட்ரஸ் லைன்ஸ் எல்லாமே 20 bitsல தான் இருக்கு. 20 bitsல இருந்தா மட்டும்தான் எக்ஸிகியூஷன் கரெக்டா நடக்குது. இந்த 20 bit நம்ம கன்வெர்ட் பண்ணணுமானா தேவையில்லை, அதுவா கன்வெர்ட் பண்ணிக்கும். அது எப்படி கன்வெர்ட் ஆச்சுன்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Anybody can unmute and speak. இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா சொல்லுங்க. ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் புரிஞ்சலையா? மீன்ஸ் புரியலையா? ஓகே, I will tell. அப்போ சொல்லுங்க. டைரக்ட் அட்ரஸிங்லயும் அட்ரஸ் வந்து 20 பிட்டா கன்வெர்ட் பண்ணுமா மேம்? ஆமா, எல்லாத்துலயுமே கன்வெர்ட் பண்ணிக்கோ. பட் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்றோம். ஓகே, நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்றோம். see டைரக்ட் அட்ரஸிங் மோட்ல இங்க everything it will convert. இப்போ நீங்க டைரக்டா நீங்க வந்து வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னா நோ இஷ்யூஸ். ஓகே, பட் நீங்க லொகேஷன் ஸ்பெசிஃபை பண்ணனும். இங்க பாருங்க, டைரக்ட் அட்ரஸிங் மோட் நோ ப்ராப்ளம் will be there. it will only convert. ஓகே, இப்போ நீங்க வேற ரெஜிஸ்டரிங் அட்ரஸிங் மோட்லயே நம்ம சொல்றோம். ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட், இன்டைரக்ட் அப்படிங்கறது சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி நீங்க ஸ்பெசிஃபை பண்ணீங்க. if you are going to specify a location, நீங்க வந்து அட்ரஸ்ல இருந்து மூவ் ஆகணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி எக்ஸிகியூஷன்ஸ் நடக்குது. that is the meaning. okay, so move ax, bx அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த மாதிரி பிராக்கெட் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த bx ஓட அட்ரஸ் எங்க இருக்கோ அந்த அட்ரஸ்ல ஒரு டேட்டா இருக்கும்ல, அந்த டேட்டா வந்து இங்க மூவ் ஆகுது. that is the meaning. hope you are understanding. நம்ம டைரக்டா ரெஜிஸ்டர் இது பண்ண முடியாதா மேம்? டைரக்டா கூட பண்ணலாம், ஆனா எல்லாத்தையுமே உங்களால டைரக்டா பண்ண முடியாது. if I want to send some set of ஒரு 10 டேட்டாஸ் நான் கொடுக்கணும்னு சொன்னா ஈச் அண்ட் எவ்ரிதிங் நான் போய் டேட்டா கொடுக்கணும் இல்ல. இப்போ இங்க பாருங்க, இங்க டைரக்ட் அட்ரஸிங் மோட் பாருங்க. இப்போ நீங்க டைரக்ட் அட்ரஸிங் மோட்ல இல்லனா இங்க பாருங்க இமிடியேட் அட்ரஸிங் மோட்ல ஒரு லொகேஷனுக்கும் நீங்க போயிட்டு நம்பர் கொடுத்துட்டே இருக்கணும் இல்ல. that is not possible. சோ நான் செட் ஆஃப் நம்பர்ஸ் நான் இதுல சொல்லிட்டேன்னு சொன்னா இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பர் ஒரு 20 நம்பர்ஸ் எனக்கு வந்து இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச்ல ஸ்டோர் ஆகணும்னு சொன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணாக்கா it will be easy. or else ஒரு லொகேஷனுக்கும் நீங்க போய் நம்பர் சொல்லிட்டே இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங்? ஓகே மேம். ஓகே, so again நீங்க பாருங்க, move cl, si னா move content of ds si into cl. அதாவது டேட்டா செக்மெண்ட்ட ஆட் பண்ணனா இந்த லொகேஷன், அதாவது இதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குல்ல, si அப்படிங்கிறதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கா, அந்த அட்ரஸ் வந்து இந்த டேட்டா செக்மெண்டோட ஆட் பண்ணிட்டு அந்த லொகேஷன்ல இருக்க டேட்டா வந்து இதுல இங்க சிஎல்ல போடுறாங்க. I'll give you more examples. நீங்க எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நீங்க சால்வ் பண்ணீங்க, எக்ஸாம்பிள் நிறைய போட்டு பாத்தீங்கன்னா you will understand this. நீங்க பவர் பாயிண்ட்ல இருக்கான்னு பாக்குறேன். 1 செகண்ட் இருங்க. move al, ds 2000h. ஓகே, இப்போ இது 2000 அப்படிங்கிறது டேட்டா செக்மெண்ட்ல இருக்கு. மூவ் த கண்டென்ட் ஆஃப் மெமரி லொகேஷன் வித் ஆஃப்செட் 2000. ஆஃப்செட் அட்ரஸ் வந்து இது ds வந்து எங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்கன்னா 2000. ஓகே, இப்போ இங்க இருக்கிற லொகேஷன், இந்த லொகேஷன்ல இருக்க டேட்டா வந்து ஏஎல்க்கு நான் மூவ் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ மூவ் த கண்டென்ட் ஆஃப் மெமரி லொகேஷன் வித் ஆஃப்செட். இங்க பாருங்க மூவ். ஓகே, இந்த ds ஓட ஆட் பண்ணிட்டு இங்க மூவ் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மூவ் ds, நான் இங்க நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன் dl. இங்க அதாவது லோவர் பிட்ல இருக்க வேல்யூவை நான் இந்த இடத்துல ஆட் பண்றேன்.
Okay, store the value DL register to the memory location with இங்க என்ன மெமரி லொகேஷன் இருக்கோ அந்த இடத்துல நான் போய் ஸ்டோர் பண்ணணும். டைரக்ட்லி இஃப் ஐ அம் கோயிங் டு டெல் DL வந்து 1234H க்கு போணும். ஆனா 1234H ன்னு என்னால ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து டேட்டா செக்மெண்ட்ல இருக்கு. டேட்டா செக்மெண்ட் டைரக்டா நான் யூஸ் பண்ண முடியாது. சோ data segment I can't able to use directly. So whatever number I'm specifying, sorry, in the value, whatever value present is in this, it will be moved to this particular value. DS oda value oda add பண்ணதுக்கு அப்புறமா இங்க வந்து போகுது. That is the meaning. Okay. By default, இது direct addressing mode, register indirect addressing mode. See, AL, BX, AL, BX ன்னு சொன்னா இந்த what is it? இந்த லொகேஷன்ல அதாவது இந்த அட்ரஸ்ல என்ன இருக்கோ அந்த டேட்டா இங்க மூவ் ஆகுது. அட்ரஸ் ஆல்வேஸ் அட்ரஸ் இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அப்படின்னு சொன்னாலே அட்ரஸ்ன்னு அர்த்தம். நீங்க இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் போடலன்னா டைரக்டா அந்த வேல்யூ என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இங்க போயிடும். இப்போ இங்க வேல்யூ வந்து இங்க வந்து வேல்யூ வந்து இந்த பிராக்கெட் போட்டிருக்காங்கன்னு சொன்னாலே அது வந்து அட்ரஸ். எவ்ரிதிங் என்ன நீங்க ப்ரோக்ராமிங் எடுத்தாலுமே இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அட்ரஸ். இந்த அட்ரஸ்ல என்ன இருக்கோ அந்த டேட்டா தான் இங்க போக முடியும். ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். அண்டர்ஸ்டாண்டிங் வித் திஸ்? சோ பிசிக்கல் அட்ரஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கோட் செக்மெண்ட் வைக்கலாம், டேட்டா செக்மெண்ட் வைக்கலாம், வாட் இஸ் தட் ஸ்டாக் செக்மெண்ட் வைக்கலாம், ES எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் இது எது வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி உங்களோட இந்த பக்கம் ரெஜிஸ்டர் வந்து BXPB, அதாவது BX அப்படிங்கிறது ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர், BP அப்படிங்கிறது பேஸ் பாயிண்டர். இது ரெண்டுமே இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ். டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து எல்லாமே இது வந்து டிஃபால்ட்டா இங்க பாருங்க, டிஃபால்ட்டா எல்லாமே டேட்டா செக்மெண்ட்ல தான் ஸ்டோர் ஆகுது. டிஃபால்ட், திஸ் இஸ் டிஃபால்ட். So the BX, SI and DI modes use the DS segment by default. Everything maximum you will be using the default. அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. You can use the segment override prefix symbols if you wish. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொன்னா like this also you can able to write. That's what they are telling here. இப்போ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா கோட் செக்மெண்ட்ல இருக்க BX, டேட்டா செக்மெண்ட்ல இருக்கிற BP, SS செக்மெண்ட்ல இருக்க SI, எக்ஸ்ட்ரா செக்மெண்ட்ல இருக்க DI அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா then you will not get that much confusion. அப்படின்னு சொன்னாக்கா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேல்யூ இருக்கிற அட்ரஸ் ஓட டேட்டா தான் இங்க ஸ்டோர் ஆகுது. அண்டர்ஸ்டாண்டிங்? இஃப் சப்போஸ் எனக்கு வந்து CS இந்த இதுல வந்து CSல வந்து 1 2 3 4 4 ஒன்ஸ் இருக்கு. இப்போ இதுல வந்து இதோட அட்ரஸ் வந்து 0 வச்சுக்கோங்க. 1 2 3 4. ஓகே, இது ரெண்டுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு அட்ரஸ் கிடைக்குமா? அந்த அட்ரஸ்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அது இங்க ஸ்டோர் ஆகுது. Okay, I'll give more examples so you will understand much. Okay, move SI, 1234H. Move AL, SI. இந்த டேட்டாவை இங்க ஸ்டோர் பண்ணிட்டு அப்புறமா அதை எடுத்துட்டு போய் இங்க ஸ்டோர் பண்றாங்க. SI contains 1 2 3 4 and DS contains 0 DS. பாருங்க, the result produced by executing the instruction is that the content of memory location இது ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுல இருக்கிறது தான் இங்க மூவ் ஆகுது. That is the meaning. அண்டர்ஸ்டாண்டிங்? இது எதுக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் பண்றீங்க, என்ன பண்ணணும்னு சொன்னா why? because என்னோட அட்ரஸ் வந்து 20 பிட்ல இருக்கு, அதனால என்னோட மைக்ரோ ப்ராசஸரே கன்வெர்ட் பண்ணிக்குது. PA is equal to 0200H அதோட லொகேஷன் பிளஸ் இத லொகேஷன் அதுக்கு மூவ் பண்ணிக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? எனி டவுட்? I'm stopping with this. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். யாருக்கெல்லாம் இப்போ இந்த இது புரியல? ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் யாருக்கு புரியல? No, wait, I'll just come here once again. How many members not understood this? இங்க ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் யாருக்கு புரியல? டிஃபரன்ஸ் between bracket and without bracket. Once again.